நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். கண்ட நாயெல்லாம் அட்வைஸ் பண்ணோம்னா யாரா கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ யாரையும் இது குறிப்பிட்டு சொல்லலை. ஸோ பிரகாஷ் ராஜ் இருக்காரு. பிரகாஷ் ராஜ் நான் சொன்னேன் இல்லைங்களா, திமுக வந்து தளபதி விஜய் அரசியலுக்கு வந்ததுலேருந்து நிறைய நடிகர்களாக இருக்கட்டும், நிறைய கொத்தடிமைகள் வந்து இறக்கி விடும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம பிரகாஷ் ராஜும் இப்போ கொத்தடிமை மாதிரி தான் வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய பேச்சும் வந்து கொத்தடிமையாக தான் இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, பிரகாஷ் ராஜ் வந்து நம்ம தளபதி விஜயை வந்து தேவையில்லாமல் வந்து பேசி இப்போது செம்மையாக வந்து வாங்கி கட்டிட்டு இருக்காரு. எல்லாரும் போட்டு அடிக்கிற அளவுக்கு தான் இருந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா வந்து திமுக கூட தான் வந்து பிரகாஷ் ராஜ் வந்து ரொம்ப வந்து க்ளோஸாக இருந்துட்டு இருந்தார். நான் ஒரு வீடியோ கூட போடுறேன், அதெல்லாம் வந்து பாருங்க. அதெல்லாம் வந்து அப்பயே ட்ரோல் மெட்டீரியல் ஆகிட்டு இருந்துச்சு. அப்போ கூட நம்ம அவர் விமர்சனம் பண்ணவே கிடையாது. அதாவது பணத்துக்காக தளபதி விஜய் கூட வந்து அரசியல் படத்தில் நடிப்பாராமா, ஜனநாயகன் படத்தை வந்து சொல்கிறேனே. அதன் பிறகு வந்து தளபதி விஜய் வந்து விமர்சனம் பண்ணுவாராம். அவர் வந்து இப்போ ரீசெண்டாக திமுக ஆதரவாக வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த எலெக்ஷன்ஸ் வந்து திமுக ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நிறைய ஊரில் வந்து பிரகாஷ் ராஜே வந்து நேரடியாக போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் எதிர்க்கிறது யாருன்னா தளபதி விஜய் தான் எதிர்த்து இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் அரசியல் பண்ண அளவுக்கு நீ பண்ணிருப்பியா, நான் கஷ்டப்பட்ட அளவுக்காச்சும் நீ பட்டிருப்பியா, அரசியல் என்ன நினைச்சிட்டு இருக்க, சினிமாவில் சிஎம் ஆகிற மாதிரி வந்து அப்படியே வந்து உடனே வந்து சிஎம் ஆயிடலாமா அப்படின்ற மாதிரி வந்து பிரகாஷ் ராஜ் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதாவது தமிழகத்தோட ஒரு உச்ச நட்சத்திரமா இருக்க தளபதி விஜய் மக்களுக்காக 25 வருஷத்துக்கு மேல வந்து நலத்திட்ட உதவிகள் பண்ணிட்டு இருக்க நம்ம தளபதி விஜய் வந்து விமர்சனம் பண்ற அளவுக்கு இருந்துட்டு இருக்கு. அதாவது வேறு மாநில ஆட்கள் வந்து தளபதி விஜய் வந்து விமர்சனம் பண்ற அளவுக்கு தான் வந்து தமிழ்நாட்டு அரசியல் இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த ஆள் இப்படி சொன்ன உடனே நீ எல்லாம் ஒரு ஆளு, நீ வந்து எங்க விஜயன் வந்து பேசிட்டு இருக்க, என்ன பணத்துக்காக வந்து நீ யார் கூட வேணா நடிப்ப, எங்க அண்ணன் கூட வந்து ஜனநாயகன் படத்தில் நடிச்ச, அது அரசியல் படம்ன்றது உனக்கும் தெரியும், அப்பயும் வந்து பணத்துக்காக தான் நடிச்ச, பணத்துக்காக நீ என்ன வேணா பண்ணுவோம், நீ எங்க விஜயனை விமர்சனம் பண்றியா, முதல்ல உனக்கு என்ன அருகதை இருக்கு, உன்னால வந்து கன்னடாலே நின்று ஜெயிக்க முடியல, அங்கேயே தோத்துட்ட, நீ ஒரு கன்னடர், நீ வந்து தமிழ் அரசியலை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து சோசியல் மீடியாவில் இந்த ஆளை போட்டு பொழக்கிறாங்க. ஸோ இந்த ஆளை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. தேங்க்யூ.